எல்லாரும் பார்க்கலாம். நல்ல அருமையான படம் இந்த வருஷத்துல. நித்யா மேனனோட விஜய் சேதுபதியோட கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே. அதனால பார்க்கறதுக்கு ரியாலிட்டியா ஒரு ஃபேமிலியை பார்த்த மாதிரி இருக்கு சார். விட்டு கொடுத்து போறதுதானே சார் வாழ்க்கை. அதை இன்னைக்கு வர 2K கிட்ஸுக்கு புரிய வச்சிருக்காங்க இந்த படம். இதை பார்த்தாங்கன்னா நிறைய பேர் லைஃப்ல இந்த மாதிரி ஈகோலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணமா இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உள்ள பசங்களுக்குலாம் கண்டிப்பாக ஃபன் தேவைப்படுது. அதனால ஃபன்னோட பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் வர கருத்தும் புரிகிற மாதிரி இருக்கும். அதனால படம் ரொம்ப சூப்பராக அருமையான படம் சார். அது கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் பசங்களுக்கு அதானே பிடிக்குது. இப்போ உள்ள பசங்க வந்து ஸ்டண்ட் இருக்கணும், ஃபேமிலியாக இருந்தாலும் எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாமே கலந்து இருக்கு, கலவையாக இருக்குது. படம் நல்லா குடும்ப படமாக இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. ரெண்டுமே நல்லா இருக்குது சார். விஜய் சேதுபதி நடிப்பு எப்பவுமே நேச்சுரலாக இருக்கும் அவரோட நடிப்பு. அதனால படம் சூப்பராக இருக்குது சார். நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நாங்களும் அந்த ஃபேமிலி லைஃப்ல இருக்கனால கண்டிப்பா அந்த ஒரு காதல் உணர்வு ஹஸ்பண்ட் மேல உண்மையா இருந்தா விட்டு கொடுத்து போவோம். கண்டிப்பா விட்டு பிரிய மாட்டோம், அது உண்மை. செம்மையா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. அப்படியே அச்சு நொறுக்கிட்டாரு விஜய் சேதுபதி. எல்லாம் பயங்கர காமெடி, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஓவரால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேமிலி டிராமா தான். ஸோ ஃபைட்டு, சாங்ஸு ப்ளஸ் காமெடி, இது எல்லாமே ரொம்ப ஓவராலாக நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன விஷயம்? ரெண்டு பேர் போடுற ஃபைட்டு, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி இறங்கி போகிறது எப்படி மேடம்? ஸோ அப்படி இறங்கி போகிறதுனால ஃபேமிலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுமே தவிர ஒன்றும் உடையாது. ஸோ இல்லை, ரெண்டுமே பரபரப்பாக விறுவிறுப்பாக தான் போயிட்டே இருக்குது. எங்கேயுமே வந்து லேக் அடிக்கவே இல்லை. ஸோ அதனால நல்லா இருக்குது படம். படத்துல நிறைய சண்டை காட்சி இருக்குன்றாங்க, உங்களுக்கு எப்படி மேடம்? இல்லை, அது சைடில் இருந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ராமாலாம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த சைடில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபைட்லாம் நார்மல் தான், நல்லா தான் இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி எப்படி மேடம் இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் வச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே. ஏன்னா அந்த ஹீரோயின்ஸோட கெமிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்குமே ஓவராலாக தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் நல்லா தான் இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் எது பார்த்தீங்க இந்த மாதிரி தான் நடக்கும்? இல்லை, எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அது லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு பார்த்தது. மறுபடியும் ட்விஸ்ட் வந்தது, நல்லா இருந்தது. படத்துல யாரை பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. படத்துல என்ன மேடம் சொல்ல வராங்க? சொல்ல வராங்க, சண்டை போட்டுறாங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா அப்படிதானே இருக்கும். படத்துல காமெடிலாம் இருக்கா மேடம்? இருக்கு காமெடி. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்தா இருந்ததா மேடம்? நல்லா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வரணும்? இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓகே, சிராஜ் படம்னால ஏதாவது மெசேஜ் இருக்கும். அதனால அவருக்காக தான் கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி, ஒரு அந்யோன்யம், அப்படி காதல், எல்லாமே அன்பு எல்லாமே இருக்கும். ஆனால் இடையில உள்ளவங்க வந்து இது நிறைய பிரிப்பாங்க. நம்ம இடையில உள்ள கேரக்டர் தான் இதில் பிரிக்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற டயத்தில் இப்போ இவங்க புருஷன் முன்னாடியும் வந்து யார் பேச்சையும் கேட்காம அவங்க மட்டும் தனியாக முடிவு எடுத்து போயிட்டாங்கன்னா யாருமே பிரிய மாட்டாங்க. அதனால சார் எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும் சார். யார் வீட்லேயுமே பிரச்சனை இல்லாத வீடே இருக்காது, சரியா? ஆனால் அதில் விட்டு கொடுக்குற பொண்டாட்டியும் அதே மாதிரி விட்டு கொடுக்குற புருஷனும் ஒரு நேரம் வந்து விட்டு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். கொஞ்ச நாளைக்கு ஓடும் பிரச்சனை, ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். எல்லாமே ஒரு ஆற போட்டோம்னா போய் முடிஞ்சிடும் சார். இது வந்து உண்மை பாண்டியராஜ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணலை, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக கதை தான் சார் மெயின். அவங்க கெமிஸ்ட்ரிலாம் வந்து அடுத்த விஷயம். அவரோட ஸ்டோரி அவர் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்குது சார். யாரை எதோ எப்போ இந்த சீனில் கொண்டு வரணும், நம்ம எல்லாரும் ஒரு பதட்டத்தில் டென்ஷனில் கண்ணீர், ஐயோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்களோன்னு ஒரு கண்ணீர் வர சூழ்நிலையில் கரெக்டாக கொண்டு வந்து அதை படத்தை முடிச்சிருக்காரு. சூப்பர் சார். மேட்சுங்கிறத விட எல்லா ஃபேமிலியும் உள்ளது தான். என்னோட ஃபேமிலி எனக்குன்னு இல்லை, இது எல்லார் ஃபேமிலிக்குமே ஏதாவது ஒரு சீன் வந்து அவங்களுக்கு பாதிச்சிருக்கும்.
கண்டிப்பா படம் படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்ல என்ன சீன் சொல்லுவீங்க? எல்லா சீனுமே சூப்பராக தான் இருக்கு. மெயினாக லீடிங் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி மேடம்? யாரு விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக இருக்கு. எப்பவுமே அவங்க ஃபேவரட். காமெடி பர்சன்ஸ்ல காமெடி வச்சு சூப்பர். யோகி பாபு சார் சூப்பராக இருக்கு. அவங்க சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப் எப்படி மேடம்? போத் டூ நல்லா இருக்கு. மெயினாக சாங்ஸ் தான் அந்த சாங் பிடிக்கும்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் படமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா ஓடும் மூவி. 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தீங்களா? படம் பைக்குள்ள போயிடும். கிளைமேட் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஆனால் கூட சூப்பர் கிளைமேக்ஸ். இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவையான கிளைமேக்ஸ் தான். படத்துல ரொம்ப சண்டை காட்சிலாம் இருக்கு. உங்களுக்கு எப்படி மேடம்? ஓகே நார்மலா. ஆனா ரொம்ப ஓகே தான், பரவாயில்ல, ஓகே தான். இந்த படத்தை யார் மேடம் முக்கியமா பார்க்கணும்? மோஸ்ட்லி என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் தான் நிறைய பார்க்கணும். நான் அவங்களுக்கு தான் தெரியல அந்த என்ன சொல்றது, அது மேரிட்டல் ரிலேஷனோட வேல்யூ தெரியாது. அதனால அது எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம இருக்கிற அந்த ஒரு இதுதான் வேணும். அந்த குழந்தை தான் பாவம். கடைசி வரைக்கும் மொட்டை எடுக்காம வச்சிருந்தது அந்த குழந்தை தான் பாவம். படம் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, ஃபேமிலியா பார்க்கலாம். காமெடில எப்படி மேடம்? சூப்பரா இருந்தது. யோகி பாபுவோட சீனு அவரால தான் படமே நல்லா இருக்கு. சாங்ல எப்படி மேடம்? சாங்கு சூப்பரா இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன் சொல்லுவீங்க? பிடிச்ச சீனு கோர்ட்டு சீனு தான். பிரிஞ்சு ஒன்று சேர்றது நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி நடக்கும்னு? நான் எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி நடந்தது. படத்துல சண்டை காட்சிலாம் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, காமெடியா நல்லா இருந்தது. ஒரு காமெடியோட பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னன்னா? நல்லா இருக்கு. வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பாண்டராஜ். ரொம்ப கடைக்குடி சிங்கத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேர் தாடிட்டா ஃபர்ஸ்ட் படம், அவங்க 2 பேர் காம்போ எப்படி கெமிஸ்ட்ரிலாம்? ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடிச்சிருக்காங்க. ஆமாம். படத்துல காமெடி பொசிஷன்ல இருக்கு. யோகி பாபு வரீங்களா? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு அண்ணன் வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. நல்லா அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து செகண்ட் ஹாஃப் எடுத்து போச்சு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு.